வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் பச்சரிசியையும் உருளைக்கிழங்கையும் வச்சு டிஃபன் தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் பச்சரிசி, இது 200 கிராம் அளவு, 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் உப்பு, 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், பல்ஸ் மோடில் 2 சுற்று விட்டு எடுத்துக்கலாம். இதில் 1/2 கப் அளவுக்கு தயிர், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் சமையல் சோடா, 2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 4 வரமிளகாயை மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்று விட்டாலே இந்த மாதிரி கிடச்சிரும். பொடியாக நறுக்கின ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் தாராளமாகவே பொடியாக நறுக்கின மல்லி இலை. முதல்ல இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். கிராம் அளவுக்கு 2 உருளைக்கிழங்கை 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா மசிக்கணும். கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு மசிச்சு எடுத்த இந்த உருளைக்கிழங்கை மாவில் போட்டுடலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்துப்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகத்தையும் போட்டு கலந்து விட்டு ஊற்றிடலாம். 4-5 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் தாளிக்கும் போதே வெங்காயத்தை சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊத்தாப்பத்துக்கு தகுந்த மாதிரி கலந்துக்கலாம். நான் ஏற்கனவே தோசைக்கல் காய வச்சுருக்கேன். ஒரு 1.25 கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றி, ரொம்ப தேய்க்க வேண்டாம், ஊத்தாப்பம் மாதிரியே இருக்கட்டும். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றின பிறகு அளவான தீயில் 1 நிமிஷம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். நம்ம எடுத்திருக்கிற அளவுகளுக்கு 8 ஊத்தாப்பம் வரும். 1 நிமிஷத்துக்கு பிறகு இதை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்ட பிறகு மறுபடியும் 1 நிமிஷம் வேகட்டும். அதுக்கு பிறகு எடுத்துடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னருக்கு தகுந்த மாதிரி அருமையான சுவையை நான் செஞ்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு ஊத்தாப்பத்தை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.